நம் எல்லோருக்கும் மகிழ்வெடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகின்றேன். முக்காலம் உணர்ந்து மூவுலகை சுற்றி முனிவர்கள், முனிவண்ணர்கள், மூவேந்தர்கள், முதன்மை பெற்ற அரக்கர்கள் அனைவரையும் கண்டு வரக்கூடியவன் நான். காலை எழுந்து என் நேர நிஷ்டைகளை முடித்துக் கொண்டு சத்திய உலகம் சென்று என் தந்தை பிரம்மதேவனை வணங்கிவிட்டு வைகுந்தம் சென்று அந்த நாராயணனை வணங்கிவிட்டு கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு இவை கட்டு உண்டு சொர்க்கம், மத்தியம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று உலகங்களையும் சுற்றி வரக்கூடியவன் என்னைத்தான் நாரதன் 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 என்றே நினைப்பார்கள்.
நாரதன் என்னும் கலகப்பிரியன் தேவர்களுக்கெல்லாம் உபகாரி, அரசர்களுக்கெல்லாம் அபகாரி. தானந்த அகனவம் அராஜகம் எங்கெல்லாம் தோற்றப்படுகின்றதோ அங்கெல்லாம் நான் தோன்றி அதனை அழிக்கும் அஸ்திவார வேலையை ஆரம்பிக்கிறவனே நான் தான். அதனால்தான் இந்த உலகத்தவை என்னை பார்த்து கழகக்காரன் 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 என்றே சொல்வார்கள். கலக்க பிரியப்பட்டவன் நல்லவை தீயவை இரண்டை ஒன்றாக கலக்க வைத்து நல்லவை வளரவும் தீயவை அழியவும் வழி வகைகள் செய்பவனும் நான் தான். அப்படி ஒரு நாளைக்காவது ஒரு கழகத்தை செய்ய வேண்டும். அப்படி கழகத்தை செய்யவில்லை என்றால் என் சிரமானது வெடித்துவிடும். அப்படி என்று தக்கத்திருந்த சாபம் எனக்கு. ஆனால் யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்ய வருகின்றேன். ஆனால் என்னுடைய கழகத்துக்கு வழி ஆண்டவன் நாராயணன் வைகுண்ட வாசன். அந்த ஆண்டவன் எழுதிவிட்டு இன்றைய கழகத்துக்கு வழி தேடலாம். எங்கே செல்வது, யாரிடத்தில் கழகத்தை ஆரம்பிப்பது ஒன்றுமே புரியவில்லை. நாராயணா கோவிந்தா மாசிலா போற்றி
எங்கு வழிகாட்டி இருக்கின்றான் என் ஆண்டவன் ஆராயணன். உண்மைதான். தானந்த ஆழம் அராஜகம் அகங்காக பிடித்தவன் வீர மகேந்திரத்திலே பச்சிரத்தன் என்று சொல்லக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்றான். நாராயணா, ஒருவன் அழிய வேண்டும் என்றால் அவனை தூண்டிவிட வேண்டும். அவனை தூண்டிவிட்டு தான் அவனை அழிக்க வேண்டும். அப்படி அவனை தூண்டிவிட்டு அவனை அழிக்கும் அஸ்திராக வேலையை இன்றே ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் என் ஆண்டவன் நாராயண பெருமை இந்த உலகெல்லாம் அறிய வேண்டும். அதனால் இப்போதே வீர மகேந்திராபுரத்தின் வழியாக செல்கின்றேன். பார்க்கலாம். நாராயண பார்த்தா பசுமகம் படுத்திருக்கான். பார்த்தா பசுமகம் படுத்திருக்கான். சென்று கொண்டே இருக்கலாம். பொண்ணும் பொருளும் முட்டை கட்டி போட்டு வச்சார். போன வருஷம் அதே நம்பி கிடைச்சாரு. மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு. ஏற்று கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு. போட்ட கணக்கு சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கிறான். சிங்கம் போன்றவன் வச்சிரமென்றால் எலும்பை போன்ற திடாத்திரமுடையவன். ஆனால் அவனை வெவ்வேறு அழிக்க வேண்டும் அல்லவா? பார்க்கலாம். கைவகைகள் செய்வான். குற்றம் செய்தவன் தண்டனை அனுபவியாக வேண்டும். நமோ நாராயணாய நமः. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில்
செய்தது குற்றம், தந்தையின் சிரசிலே உரைத்தது குற்றம், ஒரு முகத்திலே காரி துப்பியது குற்றம். அதுவும் உண்மை. குணமும் அறிந்து விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது. மன நிம்மதி என்பதே கிடையாது, நிம்மதி என்பதே கிடையாது. ஆமா, உண்மை, அவ்வளவும் உண்மை. யாருக்கு தெரியவில்லையே? ஆமா, என்னுடைய பெயரிட்டு அழைக்கின்றீர்கள். நீங்கள் யார் என்பது எனக்கு என்று என்னை பெண்ணா கேட்டீங்க. இது எப்படி இருக்குது பாருங்க. நான் இருப்போதோ காராகார சிறைச்சாலையில் இருக்கின்றேன். பத்திரத்தப்பா நலமா என்று கேட்கிறாரு. என்னை பார்த்தால் அவருக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லையே. வீரமாக எங்கு பார்த்தாலும் இப்பொழுது நலமாயும் கேட்டேன். இதில் என்ன தவறு? ஐயா, நான் எழுந்திருச்சு வெளியே வந்தா என்ன நடக்குன்னு தெரியாது. நீ எங்க வர? ஆமா, நீங்க யாரு? நான் தான் திலோக சஞ்சாரி, நாகத முடியாது தேவ ரிஷி, நீனாகாணி, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசை எடுத்தவன். ஐயா, ஐயா, ஓடி சொல்லி கலகை எங்கேயுமே கிடைக்கலன்னு இப்ப என்கிட்ட வந்திருக்கிறாரு. கலகத்தை உண்டு வந்துட்டு போறது வந்திருக்கிறாரு. அதுக்குதான் வந்திருக்கிறாரு. அதனாலதான் என்னை பார்த்து நல்லா இருக்கிறியா, சௌகரியமா இருக்கேன்னு கேட்கிறாரு. உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நானு வாழ வைக்கிறது என்ன? நீங்க வந்திருக்கிறீங்க. எப்படி இருந்தது? எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தது? நீ எப்படி எல்லாம் சுற்றி வந்தாய், எப்படி எல்லாம் ஆண்டு வந்தாய். உன்னை இந்த நிலையில் பார்ப்பதற்கு எனக்கு பரிதாபமாக இருக்கின்றது. பழமொழி சொல்லுவாங்களா, ஆடு நனையுதுன்னு என்ன பருவமா இருக்கா, என்ன பார்த்தா இவருக்கு. உனக்கு ஏதாவது என்னால் முடிந்த உபகாரத்தை செய்யலாம் என்று வந்திருக்கின்றேன். அவ்வளவுதான். எனக்கு என் மீது சந்தேகப்படாது. வேண்டாம் என்றால் சொல்லு, நான் வேலை பார்த்து கொண்டு போகிறேன். எனக்கு கோபம் வராது, வந்ததுன்னு வச்சுக்க. தெரியுமே உன் கோபத்தை பற்றி. எனக்கு போய் நீங்க உபகாரம் செய்ய போறீங்களா? என்னதான் அங்க ஒரு பையன் இருக்காரு, அவன் என்ன பண்ணிட்டா கை காலுக்கு விலகிட்டு காராக சிறைச்சாலை அடைச்சிட்டாயா? உண்மைதான். இப்போது சிறைச்சாலையில் இருக்கின்றோமே, உனக்கு எப்படி நான் சந்தேகம் இருக்கலாம். நான் சொல்வது போல் நீ செய்தால் நீ நீண்ட காலம் வாழலாம். உனக்கு எதிரி என்பதே கிடையாது. நீ சொல்ற மாதிரி நான் கேட்கணும். நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை நல்லா இருக்க கேட்டுதான் வந்திருக்கேன். நீ இப்ப உடனே பலமில்லாமல் சிறைச்சாலை அகப்பட்டு கிடக்கிறாய். ஆமா ஐயா. இந்த உடல்பலம் போதாது, நீ வரப்பெற வேண்டும். நொண்டி கோரங்க மாதிரி இப்ப என்ன பயங்கட்டாது. ஐயா, நான் இருப்பது காராகார சிறைச்சாலையில நான் எப்படி வரத்தை வாங்க முடியும்?
நாராயணா நாராயணா எங்க வந்து நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அதேதான் கோவிந்தாதான் கோவிந்தா. தசரதா, யார் எதை கேட்டாலும் இல்லை என்றே சொல்லாது வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த சிவபெருமானிடத்து நீ வரத்தை பெற வேண்டும். இந்த வாயம் கிட்ட நாராயணியும் இல்லையா? சரி, நான் இருப்பது சிறைச்சாலையில. நீ வரத்தை வாங்கிட்டால் உன்னை வெல்ல வகுப்பல்லவா யாரும் முடியாது. நான் வரத்த. ஆமா, நான் எப்படி வரவாங்க? அதுவும் உன்னை போல எத்தனை பேர்கள் வரத்தை வாங்கி இருக்கின்றார்கள். வரத்தை வாங்கியதெல்லாம் தளத்தில் வாழ்ந்து விட்டார்கள். மாண்டது கிடையாது. படத்தை வைத்து படைக்க வகையாமல் மாண்டு விட்டார்கள். நீ அப்படி இருக்கப்படாது. அப்புறம் எப்படிப்பட்டவா? பெற வேண்டிய மகனும் ஒரு புதிதான மகமாக இருக்க வேண்டும். அது என்ன புதிய விதமான மனம்? என் வார்த்தை கேள். ஈசனிடத்திலே சென்று நீ சாகா மகத்தை கேள். ஆனால் அதை கொடுக்க மாட்டான். ஏனென்றால் பிறந்தான், இருந்தான், இறந்தான், எல்லோருக்கும் அறிவுண்டு, பிரபஞ்சத்துக்கு அறிவுண்டு, தெய்வத்துக்கு அறிவுண்டு. அப்படி இருக்கும்போது சாகாத வரத்தை கொடுக்க மாட்டான். அதற்கு பிறகு உபகாரமாக நீ வேறு வகத்தை பெற வேண்டும். என்ன வர வேண்டும் பெற வேண்டும்? எனக்கு கோபப்பட மாட்டாய் அல்லவா? உன் நம்பிக்கையாகத்தான் சொல்கிறேன். நான் ஏன் கோபப்படுறேன்? உனக்காகத்தான், உன்னை வாழ வைப்பதற்காக தான் சொல்கிறேன். ஈசா, அப்படி இறப்பென்று ஒன்று இருந்தால் இந்த நாகதனாகிய என் வயிற்றிலே குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறக்க வேண்டும். இப்ப எதுக்கு வந்த நீ? ஏய்யா, இந்த கலகத்தை இடத்துல வச்சு விட்டு வரதுக்கு உன் வயிற்றுல புள்ள பிறந்து என்ன சாகணும்? அதுக்குதான் இப்படிப்பட்ட வரத்தை வாங்க சொல்லி இருக்கிறேன். நீ நான் இப்படியே இருந்து இறந்துடுறேன். நாராயணா, இந்த வஜ்ரதத்தா, நான் யாரு? அண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூலாசை வெறுத்தவன். உண்மை. எனக்கு எதன் மீது ஆசை கிடையாது. அது மட்டுமல்லாமல் நான் ஒரு ஆண்மகன். அப்படி இருக்கும்போது என் வயிற்றிலே எப்படி குழந்தை பிறக்கும்? ஆமா சாமி, ஆத்திரத்துல அறிவை இழந்து விட்டு. அறிவிலிருந்து இருந்தால்தானே என்னது? இல்லை, அறிவு அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதானே, நீ ஒரு ஆண்மகன். ஆமா, உங்க வயிற்றுல எப்படி பிள்ளை பிறக்கும்? என் வயிற்றிலே குழந்தை பிறந்தால் தானே உனக்கு இறப்பென்று வரும். நானே பெண் ஆசை இல்லாதவன், வரும் ஒரு ஆண்மகன். என் வயிற்றில் எப்படி குழந்தை பிறக்கும்? உனக்கு எப்படி இறப்பு வரும்? அதான் சற்று மதி மயங்கி விட்டது, கோபம் வந்து விட்டது. அந்த ஈசனை நீ ஏமாற்றி விடலாம், பணத்தை பெற்று விடலாம். அப்படி என்றால் பணத்தை பெற்று வருகிறாயா? நாராயண ஐயா, இன்னும் மகவான பாக்கலையா? சாமி, இன்னும் மகளாக போகலையா? ஐயா, ஏந்திரிச்சு வந்த. ஆனா இப்ப என்னதான் நடக்கும் தெரியாது. என் கையில இன்னும் கடத்திலே வாழ்வாங்கிடும். ஒரே வீச்சாக வீசி விடுவேன். நான் இருப்பது காராகார சிறைச்சாலை, கை காலுக்கு விலங்கு. நான் எப்படி இந்த சிறைச்சாலையை உடைச்சுக்கிட்டு விலங்கு இருக்குது. சிறைச்சாலையில் அகப்பட்டு இருக்கின்றோம். சிறைச்சாலை விட்டு வெளியே வர வேண்டும். கைகால் விலங்கு அகற்றப்பட வேண்டும். பிறகுதானே நீ இமயமலை செல்ல வேண்டும், ஈசனை பார்க்க வேண்டும், வரத்தை பெற முடியும். எப்படி இது எப்படி நடக்கும் என்று கேட்கின்றாயா? நாராயண, அதுக்கு ஒரு உபாயம் இருக்கின்றது. ஆமா, நீ இந்த சிறைச்சாலையே உணவு உனக்கு யார் கொண்டு வருகின்றார்கள்? ஐயா, அதையா கேக்குற? இங்க ஒரு காவல்கார பையன் இருக்கிறான். யாரு? அந்த பழனிசாமின்னு ஒருத்தன். நாராயண. ஐயா, ஆமா, வருவான் வருவான் தட்டுல அவன் என் தம்பி அதிகமா கூட சாப்பாடு கொடுக்க சொல்லுவான். ஒரே உருண்டை. யாரு உனக்கு? ஆமா. உண்டை பிடிச்சு ஊட்டி விடுவானா? யாரு? அடையா, யாரு கேட்கல.
நான் இருப்பது காராகார சிறைச்சாலை உள்ள. ஆமாம். அந்த தட்டுல ஒரு உருண்டைய வச்சு வச்சு அந்த சிறைச்சாலை கம்பி இருக்குது பாருங்க. ஆமா. அந்த சன்னல் கம்பி. ஆமா. ஆ. அந்த சந்தில தள்ளி விடுவான். ஓஹோ. என்னது தட்டோட தள்ளி விட்டானா? நீ எப்படி சாப்பிட முடியும்? நான் தானே அதை ஏன் கேக்குறேன்? என் கை காலு பாரு ஐயா, இங்க பாரு. நாலு கால் ஜீவன் இருக்கு ஐயா, ஜீவன் பத்தியா எங்க கொண்டு விட்டேன்? நீ சொன்னதை தானே நான் அப்புறம் சொல்றேன். நான் என்ன செய்வது? என் கை காலுக்கு விலங்கு இருக்கிறதே, நான் எப்படி சாப்பிட முடியும்? ஜெகத்தா, உன் மீது அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. ஏனென்றால் அவன் கொஞ்சம் இறக்கவனை படைத்தவன். அப்படியா? ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இன்றைய தடவை சாப்பாடு எடுத்துட்டு வருவான். அப்படி சாப்பாடு எடுத்துட்டு கொடுக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லு. இது எப்படி இருக்குது? ஏன் எவ்வளவு கோபம் வரும் எனக்கு. ஒரே வேளை ஒரு நாளைக்கு தான் அவன் கொடுக்கிறான், அதையும் வானம் நான் சொல்லிட்டா என் உயிர் இருக்குமா இருக்காதா? நாராயணா, அடிக்கடி அறிவில்லை என்று நிலுபுத்தி காட்டுகின்றான். யா சாமி, நான் என்ன முண்டமா நானு? அதானே என்னது என்ன? அப்ப நான் முன்னட்டு நாராயணா. ஜெகத்தா, இந்த வழியை காட்டவனுக்கு வழி காட்ட மாட்டேன். அவனுக்கு இறக்க குணம் படைத்தவன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த தினம் எனக்கு உணவு வேண்டாம், நான் இப்படி இறந்து போகிறேன் என்று நீ கெஞ்ச வேண்டும் அவனிடத்தில். ஐயா, அப்படியே செத்து போறேன்னு சொன்னா போதும், எடுத்து நீ சொல்லு விதத்தோடு. அப்படி இன்றைக்கு நான் உணவருந்த வேண்டும் என்றால், ஐயா சாமி, இத்தனை நாள் கை கால் விளக்கோட சாப்பிட முடியாது சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட போகிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது ஒரு நேர சாப்பாடு என் கையால நான் சாப்பிட வேண்டும். பொண்டாட்டி பிள்ளைங்களா புண்ணியமா போகுது. அது சொல்லலாம். பொண்டாட்டி பிள்ளை சொல்லி இந்த விலையை கொஞ்சம் அகற்று சொல்லு. கேட்டு விதமே இருக்குது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரை மென்பார். அப்படி அவன் மனசு இறங்கின மனசு. அப்படி கேட்டால் உன் விலைக்கு அகற்றி விடுவான். இறைவனுக்கு சொல்லி தர வேண்டும். கை வந்த கடை அவனை அடித்து சிறைச்சாலைகளை போட்டுவிட்டு நீ நேராக போய் சேர்ந்தது. மகனாக சென்று விடு. கை எப்படி காட்டு நேராக போய் சேர்ந்து ஒன்று புரியவில்லையே. சிவபெருமாங்க இமயமலையில கைலாயத்திலே அப்படி சொல்லுங்க சாமி. நேராக கைலாயம் சென்று விடு. கரத்தை பெற்று விடு. மீண்டும் மீண்டும் அடிக்கடி சந்திக்கலாம். அடிக்க உனக்கு நான் நண்பராகி விட்டேன். நண்பராகி இல்லை, வாழ வைப்பதற்காக தானே நான் வந்திருக்கிறேன். வாழ வைப்பதற்காக, உபகாரம் செய்வதற்காக. அதனாலே நீ மரத்தை வாங்கிட்டு வா. பிறகு மீண்டும் 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 சந்திக்கலாம். நாராயணா. எங்க போகிறீங்க சாமி? கோயிந்தா கோயிந்தா. கோயிந்தாவா? இல்லை, மரத்தை வாங்கி வா. பிறகு பார்க்கலாம். வரட்டும். ஓரத்தில் ஒரு அச்சமான என் தலையெழுத்து இவனுக்கு தினம் சோறு கொண்டு வந்து போறதுதான். இல்லை, என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட நல்ல நாள் கெட்ட நாள் வந்தா கூட உட்காந்து பேச முடியல. இவனுக்கு வேலைக்கு சோறு கொண்டு வந்து போடணும். இவன் சென்மம் இவனை எப்பதான் மாறி போகும்போது தெரியல. இன்னைக்கு புலி சாதம். ஞாயிற்றுக்கிழமை தான் தயிர் சாதம், சனிக்கிழமை புலி சாதம் தான் கொண்டாடுறோம். ஏன்னா சனிக்கிழமை பகவானுக்கு வந்து மூஞ்சிய பத்தி மூஞ்சிய பாரு. என்னமா காட்டுறான்பா. சோறு வந்துக்கிறான். காட்டு இல்லைன்னா கீழே உண்டு ஒட்டி போடுறான். நான் இது மாதிரி சொன்னேன்.
எனக்கு சாப்பாடு இன்னைக்கு வேணாம். சாப்பாடு எனக்கு வேணாம். சாப்பாடு வேணாம். சந்தோஷமா போய் நாய்கிட்ட கொண்டு போ. ஐயா 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 நம்ம ஊர்ல இருக்காரியா மாநாடு போது வரும் கூப்பிடும் போது ஒரு நாய் வா வா ஐயா என்னடா பையா ஐயா எங்க போட போற நாய் எங்க போட போற அதான் சோறு வேணாம்டா. ஐயா பசி எடுக்குது. ஓ அவன் வெள்ளிக்கிழமை விருந்தா இருப்பான் சனிக்கிழமை விருந்தா இருக்கிறான். பைசா எடுத்தா என்ன பண்ண சோறு வாங்கிக்க எங்க ஆகாது. அப்படி கிடையாது. அப்புறம் என்னடா நான் சாப்பிடுறேன்னா சாப்பிடு ஆப்பிடி. ஐயா இவ்வளவு நாள் அப்படித்தானே சாப்பிட்டான். ஆமா ஐயா இன்னைக்கு மட்டும் ஒரு வேண்டுகோள். என்னடா உனக்கு சாவ போற கம்யூனிட்டிக்கு வேண்டுகோள். ஐயா என்னடா என் கையால நான் சாப்பிடணும் ஐயா. கம்யூனிட்டி நல்ல எடுத்து நேரம் இருக்க இனிமே சொல்லுவாங்க முத்து ஒத்துல நத்த போடுற மாதிரி நத்த ஒத்து தான் முத்து போடணும். இவன் நத்திலே நத்தா ஒரு ராஜா குடும்பத்துல பிறந்து இந்த நாட்டெல்லாம் ஆள வேண்டியவன் எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டியவன் அது சொல்ல பழ வகைலாம் சாப்பிட வேண்டியவன். உனக்கு என்ன இந்த கேதி நீ பண்ண அக்கிரமம் நீ பண்ண அநியாயம் தானே இந்த மாதிரி கையால சாப்பிடணுமா கையில நீ கொடுத்து வச்சிருக்கணும் புடிய வாய போட்டான். ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஐயா. ஐயா என்னடா உன் பொண்டாட்டி புள்ளவே நல்லா இருக்கு. பொண்டாட்டி புள்ளவா நல்லா இருக்கு ஐயா. மனுஷ கத்துட்டானே என்னை பத்தி என்ன சொன்னாலும் நான் சரிபாட மாட்டேன். என் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும்ன்றான். ஆமாடா சில பேருக்கு எதனா கொடுத்தோம்னா உன் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும் கொடுத்தோம்னா எதுவும் சொல்றது கிடையாது. சரி சரி அதுக்காக என்ன செய்யணும். என் கை கால் விலக கொஞ்சம் எடுத்து விடு ஐயா. பழத்தினால இந்த பாரு அவுப்பேன் அவுத்துட்டு சாப்பாடு நீ சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே கை கழுவணும்னு விட மாட்டான். பட்டுன்னு திரும்ப விளக்க மாட்டோம். அப்புறம் எனக்கு கையை கழுவு போறேன் தூத்த கழுவு போறேன்னு சொல்லக்கூடாது. ஐயா 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 இது ஐயா ஒரு கால் இல்லையா ஒரு கையால் அடிக்கிற ஐயா. ஆமா ஐயா தலைகளை தெரியுதா இது காலம் இது அவுத்து விடுவான் 2 வாரம் சாப்பிட்ட உடனே கையை கட்டுவான். புரியுதா அவரு 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 தானே வர அம்மா ஆசையாகிறவா நீ தப்பு பண்ண கண்ணாடி பண்ணுவாயா என்ன மடிக்கிறான் என்ன மயிரை புடுங்குறீங்க மடிக்கிறா நீ மடிச்சு நான் பண்ண முடியும். இது ஓடி நீ பட்டியல சாப்பிட ஐயா 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 அது உங்க கை இல்லையா. பொண்டாட்டி புள்ள பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்குது ஐயா. இப்ப நல்லா தாங்க அது வியாதி வந்து ஐயா அப்படி சொல்லாத ஐயா. பொண்டாட்டி புள்ள அதான் அவருக்கு வரான் ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. அவருக்கு ராகுவாரத்து போன்ற கண்ணு நல்லா இருக்கு ஐயா. அவரு 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 தானே வரான். குருப்புட்டு போய் நிக்குது நீ தானே போட்ட. கை கொடுங்க படிப்பு சாப்பிட்டு சாப்பிட வச்சுக்கிறான். சாப்பிடறதுக்கு உத வச்ச என்ன ஏண்டா நான் என்னன்னு கேட்டீங்க. என்ன சொல்ற என்ன சொல்லு 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 அவரு கட்டி போடு. ஐயா 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 தெரியா சொல்லிட்டேன் ஐயா தலையில வச்சா தலையில வச்சா இப்படியே விட மாட்டான். என்ன பண்ண என்ன பண்ண கும்பிட்டியா அப்படியே கும்பிடுவாங்க உன்னை காராகாரத்துல தள்ள போட்டு. ஐயா அது ஒரு பொழுது எனக்கு வேலை எங்க ஊர்ல சாமி தூக்க போகணும் ஐயா. ஊருக்கு ஒரு ஆளு என்ன சாமி ஆத்துனாக்கு பெரிய பழத்தா காட்டியாரி காட்டியாரி கும்பிட்டோடா காட்டியாரி கும்பிட்டோடா காட்டியாரி தூக்க போறா எங்க குழந்தை
என்ன எப்படி காராகார சிலச்சாண்ட போட்டிய கொஞ்சம் காராகார சிலச்சாண்ட போட்டிட்டு நான் போறேன்டா வரேன்டா சின்னப்பா வாங்க சின்னப்பா யாரு சின்னப்பா டேய் மாமா டேய் அடிச்ச மகாராஜா சின்னப்பா ஐயா 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 ஏய் வளக்க கூடாது எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு உண்டை சோறு கணக்கு கொடுத்தாங்க இவனுக்கு அந்த ஒரு உண்டை சோறு கொடுக்க கிடையாது பையா அவனுக்கு பாவம் பார்த்தா சொல்லுவாங்கடா பெரியவங்க ஆம்பளை பாவம் பார்த்தா பிச்சைக்காரன் ஆயிடுவான் பொம்பளை பாவம் பார்த்தா புள்ளத்தாச்சி ஆயிடுவாங்க நான் பாவம் பார்த்தேன் என்ன இந்த மாதிரி அப்பா அது வரைக்கும் பரவாயில்ல கெட்ட நேரத்துல கொஞ்சம் நல்ல நேரம் எப்படி அவசரத்துல கதவு போட்டாது போயிட்டான் நான் வீட்டுக்கு போய் இந்த விலங்க கரிமா மூட்டில் ஆள் வச்சு உடச்சிக்குவோம் நான் ஆள் இல்லை கூட என் பொண்டாட்டி ஒத்துக்குவான் நான் வீட்டுல இருந்து எதனா ஜாமான் எடுத்தாந்தா வீட்டுக்கு திரும்பி எடுத்தும் போகல என்னை விஷம் வச்சு கொண்டுடுவான் போன வருஷம் சித்திரை மாசம் மாரியத்தை கூழ் ஊத்துறதுக்கு எல்லாம் மொந்தையில் எடுத்தாந்தான் குடத்துல எடுத்தாந்தான் என் பொண்டாட்டி சிலூர் குடத்துல கொடுத்தாப்ப கூழ் ஊத்து போன இடத்துல குடம் மாறி போச்சு எவன் எடுத்து போனான்னு தெரியல 3 மாசம் எனக்கு பச்சை தண்ணி காட்டுல வெளியே தான் பிச்சு எடுத்து சாப்பிட்டேன் இந்த ஏன்ட்டு எடுத்து போனா என்னை உள்ள சேர மாட்டான் மச்சான் மச்சான் உனக்கு காலையில் அதெல்லாம் ஒரு நல்லதை செய்யறேன் சத்த இந்த ஜாமான கொண்டு என் ஊட்ட கொண்டு ஏடா ஊட்ட கொண்டு விட்டு வந்துடுறான் நீ எடுத்தாந்து நீ தான் எடுத்து போகணும் ஏன்டா கையில வேலை மாட்டானே எதுவுமே நான் எடுத்து பார்த்தேன் டேய் அப்படியே வாயால கட்டி எடுத்து போன வா அந்த நாவாளத்து ஆரவை தெரிவித்த விவகாரம் இப்பொழுது கையாளம் சென்று ஈசனை குறித்து அருளாக தவத்தை செய்து வரத்தை பெற்று வருகின்றேன் எங்கும் நிறைந்து காணப்படும் பரம்பொருளாகும். அப்படிப்பட்ட நான் திருவேல் காட்டிலே சிறுதுள்ளதற்காக பிணக்கை உண்ணச் சென்ற பித்தனரும் முப்புறன நகர்த்திருந்த மூர்த்தியவும் பக்தர்கள் புலந்தோற்றவும் தேவ மாதர்கள் மல்லிகை முல்லை இருவாட்சி செண்பக மலர்களை வாரி வாரி இறைக்கவும் ஏகனென்ற கணபதி திருவடி வருடவும் 6 முழுத்துலங்கிய சுப்பிரமணியன் கைகட்டி எதிர்நிற்கவும் நானும் அநேக நாமஜயங்களை கொண்டவன். என்னை
நக்கச்சடையூர், நாரிபாகம், திரு அன்பகன், சோதி முக்கண்ணன், பரிசுவாணி, கொண்டச்சூடி, ஒழுமுழுவாணி, ஈமத்தாடி, பின்னகன், பித்தன், ஆனை இழித்தோர், அரண், சிவன், ருத்ரன், காலாளன், கபாலவாணி என்று எண்ணிலா திருப்பெயரை கொண்டு இந்த உலகில் உள்ள யானை முதல் எறும்புக்கடை 84 ஜீவகாதங்களுக்கு படியளந்து காக்கக்கூடிய பரமக்கடவுளாக இப்பொழுது காட்சி கொடுத்து வருகின்றேன். இப்பொழுது யார் ஒருவர் பசியின்றி இருக்கக்கூடாது என்பதற்காக படியளப்பதற்காகவே இந்த மும்மூர்த்தியிலே முதமூர்த்தியலாக தோன்றியவன் இந்த சிவன். வில்லம்பு பட்ட பொன் வேதனை தாராது, வேதனை தாராது, சொல்லம்பு பட்ட துன்பம் மாறாது, என்றும் மாறாது. வில்லம்பு பட்ட பொன் வேதனை தாராது, வேதனை தாராது, சொல்லம்பு பட்ட துன்பம் மாறாது, என்றும் மாறாது. கல்லுதமிழ் ஏற்றில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே வேதனை தாராது, வேதனை தாராது, சொல்லம்பு பட்ட துன்பம் மாறாது, என்றும் மாறாது. யார் ஒருவர் என்னை கோரி தவம் செய்தாலும் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை வாரி வழங்குவதிலே வள்ளல் என்று பெயர் பெற்றவன். தட்டாமல் கொடுப்பதால்தான் என்னை தட்டான் என்று ஒரு பெயருக்கு அழைக்கின்றார்கள். இப்பொழுது என்னை கோரி யாரோ அறியாடி தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் செய்கின்ற தவமாகப்பட்டது ஈசா இங்கே வா 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 என்று இழுத்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவன் தவத்தின் வலிமையாக அவன் எந்த வரத்தை கேட்டாலும் மாறி வழங்கக்கூடிய வல்லதாக புறப்பட்டு சென்று வருகிறேன். Allah
யாரை நான் செய்யும் தவத்தை ஆள் மாறாட்டமாக கலைக்க வந்திருக்கிறார். கல்வி நிச்சயமாகி உன் சிரமப்பட்டது அந்த திராயத்திலே பறந்து எனது அன்பான பக்தன் எப்படி கூறுகின்றான் பார். யாரோ அவன் தவத்தை கெடுக்க வந்திருக்கின்றான் என்று. இவன் தவநிலையினால் மார்க்காட்பான ஆளுகள் யாராவது வந்துவிட்டு நமது தவத்தை கெடுத்து விடுவார்களோ என்று அவன் எண்ணத்தில் கொண்டு இந்த ஈசன் நேரில் வந்திருக்கிறேன் என்று பாராமல் என்னை திட்டுகின்றான். மிகவும் அன்புள்ளவன். அன்பான பக்தா, நீ யாரை போல் தவம் செய்கின்றாயோ அதே ஈசன் நேரில் வந்திருக்கின்ற கண் திறந்து பாரப்பா. வரவேண்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அல்லவா, எங்கே நான் செய்யும் தவத்திற்கு வாராமல் இருந்து விடுவீர்களே என்று கத்திலே இருந்து விட்டேன் ஆண்டவா. அப்படியா? ஆண்டவா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எனது அன்பான பக்தர் அல்லவா நீ செய்த தவமாகப்பட்டது. உன் தவத்தை வச்சு நான் நேரில் வந்து காட்சி கொடுக்கிறேன். உனக்கு என்னப்பா வேண்டும்? ஆண்டவா, ஒரே ஒரு சின்ன வரம். உனக்கு என்ன சின்ன வரமா? எந்த வரத்தை கேட்டாலும் தட்டாமல் தர காத்திருக்கின்றேன். கேளப்பா. சுவாமி, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆனந்த தாண்டவரே, பக்தா, அப்பா உந்தன் பக்திக்கு ஞானம் கொண்டேன் நான். அப்பா உந்தன் பக்திக்கு ஞானம் கொண்டேன் நான். ஆனந்தம் கொண்டேன் நான். ஆனந்தம் கொண்டேன் நான். ஆனந்தம் கொண்டேன் நான். ஆனந்தம் கொண்டேன் நான். இவ்வாறு உந்தனுக்கு இதை சொல்ல யாரும் இல்லை. இவ்வாறு உந்தனுக்கு இதை சொல்ல யாரும் இல்லை. தப்பியதற்கு இல்லாமல் இருக்க தரணியில் வாழ்ந்திருப்பார். அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்தம் கொண்டேன். எனது அன்பான பக்தா, உன் பக்திக்கு ஆனந்தம் கொண்டேன். எனப்பா தருகின்றேன். ஆண்டவா, என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? எந்த உலகம் முழுவதும் நான் இறக்காமல் இருக்க வேண்டும். எனது பக்தன் பக்தா, உலகில் உள்ள ஜீவராசி எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் இறப்பு என்பது ஒரு நாள் இருப்பிருந்தாலும் செய்யும். அதை விடுத்து வேறு ஏதாவது கேளப்பா. பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று உண்டு. நிச்சயமாக. ஆண்டவா, சரி, எனக்கு இறப்பு வரட்டும். ஆம். இறப்பு வரட்டும். ஆனால் எப்படி இறப்பு வர வேண்டும் தெரியும்? எப்படி வர வேண்டும்? நாரதன் இருக்கின்றாரே, ஆம். அவன் வயிற்றில் பிள்ளை பிறந்து ஆஹா. அந்த பிள்ளையால் தான் எனக்கு இறப்பு வர வேண்டும். அப்படிப்பட்ட வரம் வேண்டும். எனது அன்பான பக்தா, நாரதனால் பிள்ளை பிறக்க வேண்டும், அவனால் தான் உனக்கு இருப்பு என்பது நீ எப்படி கேட்டாயோ அப்படியே நடக்கும். நான் தந்தையை பெற்றுக்கொள். ஓ பக்தா, அது மட்டும் கிடையாது. நான் தனிமையில் தான் இருக்கிறேன். ஆமாம். உன்னிடத்தில் ஆயிரம் ஆயிரம் பூதகணங்கள் இருக்கிறது. ஆமாம். அதிலே முதன்மையாக இருக்கக்கூடிய பூதகணத்தை, அந்த தளபதி பூதகணத்தை எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். காவலுக்கும் யாவலுக்கும் இருக்க வேண்டும். எனது அன்பான பக்தர் அல்லவா, நீ எப்பொழுது உனக்கு துணையாக ஒரு பூதகணம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அந்த பூதகணத்தை நான் அளித்தேன், பெற்றுக்கொள். நான் இப்பொழுது அழைக்கின்றேன். பூதகணங்களே, எனக்கு பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவா, பந்தே மந்தன பலகோ
தங்கள் அருகிலே இருக்கக்கூடிய தனதிருந்த பூதம் தங்கள் பாதத்திலே வணங்குகிறேன் அல்லவா? பூதக்கிழமை உன்னை எதற்காக இப்பொழுது அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? எனது அன்பான பக்தன் அதோ இருக்கின்றான் பார். அப்படி அவனுக்கு ஒரு மணியாக நீ இருக்க வேண்டும். தங்களுடைய பக்தன் அவன் இடுகின்ற யாவல்களை நீ சரிவர செய்து வர வேண்டும். அப்படி ஆமா ஆண்டவா, அப்படி நான் செய்து வருகிறேன். ஆ, அப்படி செய்ய வேண்டுமானால் எனக்கு பரிகொடுக்க வேண்டும். நான் பலியா? பலி. ஆமா, என்ன பலி? எனக்கு ஒவ்வொருமான வசியா இருக்கும். அப்பொழுது எனக்கு பலி வேண்டும். பக்தா, நீ அழைத்தபடி பூதகணத்தை நான் அனுப்பி வைக்கின்றேன். எனது பூதகணத்துக்கு பலியிட வேண்டும். அது எப்படிப்பட்ட பலியாக இருக்க வேண்டும் தெரியுமா? தரும வழியில் பலியிட வேண்டும். தர்ம பலி கொடு. தரும பலி கொடுக்க வேண்டும். ஆ, ஆ. அந்த பலியை கொடுத்தால் உன்னிடத்தில் அதற்கு யாவல்களை செய்து வரும் நீ இடுகின்ற கட்டளையின்படி அப்படி செய்ய கொடுக்கவில்லை என்றால் அந்த பூதகணமாகப்பட்ட என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவா, உன்னையும் எதிர்பாராமல் அதன் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அதன் வழிதான் நீ நடக்க வேண்டும். ஆண்டவா, ஆயிரம் மணியால் படித்தால் அதர்ம பலியாக இருந்தால் அப்பொழுதே கைராயம் வந்து விடுவேன். தர்ம பலியாக இருந்தால் தங்கள் பாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். நன்றாக தெரிந்து கொண்டாயா? தர்ம பலி இட வேண்டும். அப்படியே சென்று வருகின்றேன். என்னிடத்தில் நீ இருக்க வேண்டும் என்றால் உனக்கு நான் தர்ம பலி கொடுக்க வேண்டும். ஆமா, அப்படி மீறி அதர்ம பலி கொடுத்தால் அக்கணமே கைராயம் சென்று விடுவேன். அப்படியா? ஆமா. நான் இடும் யாவல்களை நீ செய்ய வேண்டும். ஆகட்டும், நாட்டுக்கு புறப்பட வேண்டும். புறப்படுவாரா? என்னை தூக்கி தள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும். அப்பா, ராஜாதி ராஜே, ராஜ மாத்மாண்டே, ராஜ கோலாகார, சாமசி மகாராஜா. தங்கள் தந்தையார் இருந்து ஒரு ஆண்டு காலம் முடிந்து விட்டது. அதனால் இன்று நல்ல நாள்ல நீங்க இந்த நாட்டை பட்டாபிஷேகம் செய்து ஆள வேண்டும். அவர்கள் ஆரம்பிக்கும். சூரக்கனே, ஏய், எவ்வளவு ஆணவம் இருந்தா என்னை காராகார சிறைச்சாலையில் அழைத்து விட்டு நான் ஏய், ஏய். எப்படி சிறையில் இருந்து தப்பித்தாய்? இனி இவனை உயிரோடு விடக்கூடாது. என்னை உயிரோடு விடக்கூடாது. அண்ணன் பாசமாக அச்சு போக வேண்டும். பாசம் என்பதே இருக்கக்கூடாது. இவனை இவனை விலக்க வேண்டும். வெட்டி வீழ்த்த வேண்டும். ஆகட்டும். பார்த்து விடலாம். பார்த்து விடலாம். ஆமா, யுத்தத்தில் ஏய், டேய், சை, படுகிறேன். போகட்டும் என்னோடு புதுநலனுடனே போய். அடவா, எட்டு மணி பையன் மமதி உண்டாயிடும். ஏய், வெட்டும் வருகை பார்ப்போம். வெட்டும் வருகை பார்ப்போம். அறிவிலாசனே கூடா. ஏய், வெதரதா, நான் நினைத்தால் இப்பொழுது இந்த நிலத்தலையில முன்னாள் தலையை அறிவு கட்டவனே. கண்டுகள் வச்சிடும்
தம்பி 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 ஐயோ ஐயோ சுத்துங்க ஆமாங்களா ஐயா அவன் ஐசி வைக்கிறான் என்ன இருக்கிறா ஐயா கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஐயா உயிரே போயிட்டு இருக்கு ஐயா கொஞ்சம் வந்தாவா கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்து சாவண்டா கவிதை ஏன்டா பூமிக்கு பார்ப்பா கிடக்குறா ஐயா குத்துனா குறைஞ்சு யாருடா என்ன அசைக்க முடியாது பயந்துட்டு நினைக்கிறேடா என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா ஏய் இப்போ இது பாரு என்ன நடக்க போகிறது என்ன நடக்கும் அவனை தூக்கி சென்று அதை போயிட்டு விட்டு வா அப்படியே தூக்கி செல்லுங்க போட போகுது இந்த குடும்பம் இப்படி ஆகலாமா அப்ப இனிமே இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நான் தான் பார்த்துருக்க போகிறது அம்மா சீக்கிரமா போய் வந்துருது கூட இருந்தவன் அந்த குசுமன் எங்கே இருக்கிறான் என்று ஏழு கண்டுபிடித்து அண்ணன் என்ன செய்ய போகிறீர்கள்? பூதகணமே ஆஹா